தாண்டி வந்துட்டோம். ஆமா, இனி இப்போ பார்க் பண்ணணும். பார்க் பண்ணிட்டு ரோஸ் கார்டன் என்ன எப்படி இருக்குங்கிறது பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோல நான் சொல்றேன். சரியா? ரோஸ் கார்டனுக்கு போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரோஸ் கார்டன் முடிச்சுட்டு அப்பர் லேக் பார்த்துட்டு இந்த பக்கம் இப்போ குறிஞ்சி ஆண்டவர் கோயிலுக்கு வந்திருக்கோம். போக போகிறோம். ஆமாம், அங்கே தான் போகிறோம். ஆந்திதே. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு நான் ரீச் பண்ணிட்டு உங்களுக்கு நாங்கள் வந்து வீடியோ போடுறோம். சரியா? இப்போ போகும்போது அடுத்த லொக்கேஷன் குறிஞ்சி ஆண்டவர் கோயில். அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் வந்து போகிற கடையில் ஒரு டீ கடை இருக்குது இங்கே போகிற வழியில். சரி, நல்லா இருக்கும் அங்கே டீ. ஸோ ஒரு டீ குடிச்சிட்டு அப்புறமா குறிஞ்சி ஆண்டவர் கோயில் முருகனை பார்க்க போகிறோம். கண்டினியூ பண்ணலான்னு இப்போ வந்து அந்த டீ கடைக்கு வந்திருக்கோம். ஒரு டீ குடிச்சிட்டு அப்புறமா வந்து முருகனை பார்க்கறதுக்கு போகிறோம். நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பாய். எங்கள் பாமியை பாருங்க. பாமியை டீ குடிக்க வர போதான். என்ன பாமி, டீ குடிக்க போமா? நீ வரியா? உடனே அலோவ் பண்ண மாட்டாங்களே. நாங்க என்ன பண்றது? உடனே எங்க போனாலும் உள்ள விட மாட்டாங்க. நீ தான் இருக்கிறதுலே வந்து எல்லாத்துக்கும் பாதுகாப்பானவங்க. ஆனா உடனே உள்ள விட மாட்டாங்க. சரி, பரவாயில்ல. நீங்க போயிட்டு வந்துட்டீங்க, அப்புறம் என்னையும் ஒரு ரவுண்ட் ஆமா, போயிட்டு வந்துட்டீங்க. பாமிக்கு வந்து அதுவே போதுமா? எங்க பாமிக்கு வந்து சரி, நம்ம போய் டீ சாப்பிட்டு வந்துருவோம். சரியா? பாய். இப்போ குறிஞ்சி ஆண்டவர் கோயில் கிட்ட வந்துட்டோம். அங்க போயிட்டு இருக்கோம். எங்க பாமியை பாருங்க, எவ்வளவு அழகா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. எங்க பாமி நான் வந்து பாதி தான் தெரியுவேன். சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் பாமி அம்மாவும் பாமியும் நல்லா தெரிவாங்க. இந்த பக்கம் தான். ஆமா, ரைட் பக்கம் தான் செட்டியார் பார்க்குன்னு இங்க வரும். இல்ல, அது அந்த வழியா தான் வருவாங்க. ரைட்ல எல்லாம் கிடையாது. இங்கதான் போற வழி தான். போற வழியில தான் ரைட் சைடு வரும் செட்டியார் பார்க். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட பட்ஜெட் சுற்றுலா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சரிங்களா? இதுதான் கார்லேயே பட்ஜெட் சுற்றுலா. நீங்கள் பைக்கில் தான் பட்ஜெட் சுற்றுலா கேள்விப்பட்டிருப்பீங்க. காரில் பட்ஜெட் போகிறத பார்த்துருப்பீங்களா? ஆனால் நாங்கள் தான் பட்ஜெட்டில் வரோம். அது எவ்வளோ ஆகுன்றதை உங்களுக்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்ஜாய் பண்ணணும், பார்க்கணும், செலவும் கம்மி ஆகணும்னா பட்ஜெட் சுற்றுலா எப்படிங்கிறது இந்த மாதிரி பட்ஜெட் சுற்றுலா பிளான் பண்ணீங்கன்னா தான் அடிக்கடி போக முடியும். டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் எவ்வளோ செலவாயிருக்குன்னா அந்த நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. போயிட்டு வாங்க. இதே மாதிரி இந்த இதுதான் செட்டியார் பூங்கா. ஆமாம், இதுக்கு நாங்க போகல, ஏன்னா ஏற்கனவே போயிட்டோம். அதனால நாங்க செட்டியார் பூங்கா இந்த தடவை ஸ்கிப் பண்ணிட்டோம். நீங்க போகணும்னா வந்து போறோம்னா நீங்க இது பார்க்கலாம். ஆனா அது போற வழி தான். ஆமா, குறிஞ்சி ஆண்டவர் கோயில் போற வழி தான். இந்த செட்டியார் பார்க் ரைட் சைடுல இருக்கும். அந்த ஆர்ச் மாதிரி இருக்கா, அதான் செட்டியார் பூங்கா. நாங்க நிறைய தடவை பார்த்துருக்கோம், அதனால நாங்க போகல. அது பெரியவங்களுக்கு செட் ஆகாது. சின்ன பிள்ளைகளுக்கு தான் அது விளையாடுறதுக்கு இது பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஆமா, நான் வந்தாச்சு குறிஞ்சி ஆண்டவர் கோயில்.
ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம் குறிஞ்சியாண்டவர் கோயிலுக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குறிஞ்சியாண்டவர் கோயிலுக்கு வந்து விட்டாச்சு. முருகனை பார்க்க போறோம். பாமி பாமி வா கோயிலுக்கு வந்தாச்சு. முன்னாடி ஆன் பண்ணி விடு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கோபுரம் தெரியுதா உங்களுக்கு? குறிஞ்சியாண்டவர் கோபுரம் தெரியுதா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குறிஞ்சியாண்டவர் கோவில் இங்கே போட்டுருவோம். இருக்க போறா. ஃப்ரெண்ட்ஸ், குறிஞ்சியாண்டவர் கோயிலில் வந்துட்டோம். எங்கள் பாமியும் பாருங்க ஆர்வமாக உட்காந்துருக்கு. ஆமாம், எங்கள் பாமி சவுண்டாக பாருங்க. சரி வாங்க நம்ம கோயிலுக்குள்ள எப்படி இருக்குன்றத ஆமா, எங்க பாமி இங்க தான் இருக்க போகுது. சரிங்களா? ஆமா, நாங்க கோயில உமாச்சி பாத்துட்டு வந்து ஒரு ரவுண்ட் சுத்திப்போம். சரியாடி? எங்க பாமி இங்க பாருங்க, அத கூட்டிட்டு போய் கோவம். பாருங்க, ஆப்போசிட்ல இந்த கடை நிறையா இருக்கும். இங்கே எதுவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, கடை ஏத்தாப்புல நிறையா இருக்குது. பார்த்தீங்களா, எதுவும் வேணும்னா ஆமாம், 2 பக்கமும் இருக்கும். நீங்கள் எதுவும் வாங்கணும்னாலும் வாங்கிக்கலாம். சரி வாங்க நம்ம போவோம். போகலாம். போகிறீங்க குறிஞ்சியாண்டவர் கோயிலுக்கா? உள்ள போய் வைப்பான். வாங்க போய் பார்ப்போம் குறிஞ்சியாண்டவர் கோயிலை. அவங்க கிளம்பிட்டாங்க, ரெடி ஆகிட்டாங்க. ஹாய் சொல்லிடு. ஹாய் சொல்லிடு எல்லாருக்கும். குட் ஈவினிங் சொல்லிடு. ஹாய். இப்போ குறிஞ்சியாண்டவர் கோயில் உள்ளே போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. நீ அடுத்த லொக்கேஷனுக்கு நம்ம போவோம். இந்த பாருங்க பாமி எவ்வளோ க்யூட்டாக உட்காந்துருக்குன்னு. அதுவும் அடுத்த லொக்கேஷன் போகிறதுக்கு ரெடி ஆயிடுது பாமி. இந்த பாருங்க. சரி, அடுத்த லொக்கேஷனில் பார்ப்போம். ஓகே. பாருங்க, அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. கீ இறங்கலாமா? என்ன சொல்லுது? பட்ஜெட் சுற்றுலா எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்களும் எங்களோட சேர்ந்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துருப்பீங்க. சரிங்களா? நீங்களும் இந்த மாதிரி பட்ஜெட் சுற்றுலா ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்களும் இன்னும் அடுத்த ஏதாச்சும் இன்னொரு பட்ஜெட் சுற்றுலா போடுவோம். பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு, கொடைக்கானல் வியூ. இது
இதுதானே நீ பயந்துட்ட பைக்கில் வரும்போது இந்த ஏற்றத்துக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் பாமி எப்படி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வருதுன்ட்டு. ஆமாம், பாமியும் வேடிக்கை பார்க்குறது, பாமியோட அம்மாவும் வேடிக்கை பார்த்துட்டு வராங்க. ஆமாம், இனிமேல் வந்து கீழே வந்து இறங்க வேண்டியதான். ஏன்னா 4 மணி ஆக போகுது. ஆமாம், இருட்டிச்சுன்னா இறங்குறது கஷ்டம். ஆந்தி வேலை வந்து கேரட்